ஜெய கருட சுபர்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன். முதலில் பெருக்கருணை சுவாமியினுடைய ஏற்றத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடிய 2 பிரசித்தமான தனியன்களை அனுசந்திப்போம். ஸ்ரீரங்ககாரி ஜனியோகி பதாப்ஜ பிருங்கம் ஸ்ரீவீர ராகவ கிருபாப்த சமஸ்த போதம் ஸ்ரீவாச ராகவ சுதம் வினயாபிராமம் ஸ்ரீசக்கரவர்த்தி குருவர்யமஹம் பிரபத்யே சத்குணநிதிம் ஞான வைராக்ய வாரிதிம் தக்ஷம் பிரவச்சனே ஸ்ரீமத் சக்கரவர்த்தியார்ய தேசிகம் ஸ்ரீமதே ஸ்ரீ சக்கரவர்த்தியார்ய மகாதேசிகாய நமஹ. இன்று பிப்ரவரி 19, 2026 மாசி மாசம் பூரட்டாதி நட்சத்திரம், ஒரு சுதினம். இன்றுதான் மாடபூசி ஸ்ரீ ஊவே பெருக்காரணை சக்கரவர்த்தியாரிய மகாதேசிகன் அவதரித்த நன்னாள். இவர் தன் வாழ்நாளில் பல கைங்கரியங்கள் செய்திருக்கிறார். அதுல பிரதானமாக ஸ்ரீமத் அஹோபில மட்டத்தின் ஆஸ்தான வித்வானாகவும் இருந்திருக்கிறார். இவருக்கு சாரசாரக்யர் எனும் விருதத்தை இன்ஜிமேரு ஸ்ரீமத் அழகிய சிங்கர், அதாவது ஸ்ரீமத் அஹோபில மட்டத்தின் 42ஆம் பட்டம் அழகிய சிங்கர் தானே அனுகிரகித்தார். அதற்கு காரணமாக இருந்தது பெருக்கருணை சுவாமி. அவர் இன்ஜிமேரு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமி வேதாந்த தேசிகன் அனுகிரகிச்ச ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் எனும் கிரந்தத்துக்கு சாரபோதினி என்றும் ஒரு விளக்க உரை, அதாவது வியாக்கியானத்தை அருளி செய்தார். அந்த வியாக்கியானம் வெளிவருவதற்கு கைங்கரியங்கள் புரிந்த பிரதானமான 3 பேருக்கு சாரசாரக்யர் எனும் விருதத்தை வழங்கினார். அதில் ஒருவர் தான் நம் பெருக்கருணை சுவாமி. இப்போ நம்ம பார்க்க போறதும் பெருக்கருணை சுவாமியின் ஸ்ரீமத் ரகசியத்ரய சார அனுபவம் தான். ஒரு கிரந்தத்துக்கு ஒரு ஆச்சாரியன் விளக்க உரை எழுதுறார் அப்படின்னா அதுக்கு கூடவே கைங்கரியம் பண்றவாளுக்கு எந்த அளவுக்கு நுட்பமான விஷயங்களை ஆச்சாரியன் சொல்லி வச்சிருப்பார். அப்போ அவாகிட்ட இருந்து டைரக்டா நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இது போல அடியோங்கள் பெருக்கருணை சுவாமியோட நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அடியோங்களுடைய ஆச்சாரியன் ஏபிஎன் சுவாமி இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தன் ஆச்சாரியனிடத்தில் கேட்டுக்கொண்டதை அடியோங்களுக்கு சாதிப்பதுண்டு. அதுபோல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெருக்கருணை சுவாமியின் ஸ்ரீமத் ரகசியத்ரய சார அனுபவம். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் எனும் மாபெரும் கிரந்தம் சுவாமி வேதாந்த தேசிகன் அனுகிரகிச்சது. இதுல முதல்ல குரு பரம்பரா சாரம் அப்படிங்கிற ஒரு பாகத்தோட ஆரம்பிக்கிறார். இந்த குரு பரம்பரா சாரம் டெக்னிக்கலி இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம். ஆனா குரு பரம்பரா சாரம் வாசிச்சுட்டு தான், குரு பரம்பரையை தெரிஞ்சுட்டு அவர்களை வணங்கி விட்டு தான் நாம் ரகசியத்ரய சாரம் எனும் கிரந்தத்துக்குள்ளேயே டிராவல் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரந்தமே ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. இந்த ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல 32 அதிகாரங்கள். இந்த 32 அதிகாரங்களும் 4 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் பாகம் அர்த்த அனுசாசன பாகம். இதுல 22 அதிகாரங்கள். இதுல நம்ம சம்பிரதாயம், சித்தாந்தம், தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சுவாமி தேசிகன் நமக்கு புரிய வச்சுடுறார். இதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய சந்தேகங்கள், ஒரு தரம் படிச்சா நமக்கு அதுல சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கும் கிளாரிட்டி வருமாங்கிறது சந்தேகம்தான். இதுல வரக்கூடிய சந்தேகங்கள், அதாவது இது இப்போ இருக்கிற சந்தேகம் ஃபியூச்சர்ல வரக்கூடிய சந்தேகங்களுக்கும் சேர்த்து சுவாமி வேதாந்த தேசிகன் அடுத்த பாகமான ஸ்திரீகரண பாகம் அதுல விளக்கங்களையும் கொடுத்துடுறார். அதுக்கப்புறம் பதவாக்கிய யோஜனா பாகம். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் எனும் கிரந்தமே ஸ்ரீமத் ரகசியத்ரயத்தின் அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக வந்ததுதான். அந்த ஸ்ரீமத் ரகசியத்ரயம் என்று சொல்லக்கூடிய 3 ரகசியமான மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதமா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார் சுவாமி தேசிகன். இது 3வது பாகம், பதவாக்கிய யோஜனா பாகம். 4வது பாகம் சம்பிரதாய பிரக்ரியா பாகம். இதுலதான் ஆச்சாரியனுடைய கடமைகள் என்ன, சிஷ்யனுடைய கடமைகள் என்ன, அப்புறம் சம்மரி ஆஃப் வாட் ஹாஸ் பீன் கவர்ட் இன் தி 32 சாப்டர்ஸ் அப்படிங்கறத சொல்லி இந்த கிரந்தத்தை சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்றார். இதுல முதல் பாகமான அர்த்த அனுசாசன பாகத்துல 5வதா வரக்கூடிய அதிகாரம் தான் தத்துவத்திரய சிந்தனாதிகாரம். இதுல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி தத்துவங்கள் 3 அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே. அதாவது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்றுதான் 3 தத்துவங்கள். சித்து அப்படின்னா ஜீவாத்மா, அச்சித் தத்துவம்னா மூல பிரகிருதி அப்படிங்கிற பேசிக் மெட்டீரியல், எதை வச்சு பெருமாள் இத்தனை சிருஷ்டியும் பண்றாரோ அதுல ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள். சுவாமி தேசிகனும் தத்துவம் அருநான்கோடு என்று 6 into 4 24 அப்படிங்கிற ஒரு
விஷயத்தையும் சாதிக்கிறார். இது அச்சித்து. ஈஸ்வரன் அப்படின்னா பரமாத்மாவை குறிக்கிறது. இப்போ இந்த ஒரு தத்துவத்துக்கு உண்டான லட்சணங்கள் எல்லாத்தையும் இந்த தத்துவத்திரை சிந்தன அதிகாரத்துல சாதிக்கிறார். இதுக்கு அடுத்த அதிகாரம் தான் பரதேவதா பாரமார்த்தியா அதிகாரம். அதாவது ஈஸ்வரன் அவனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த தத்துவத்திரை சிந்தன அதிகாரத்திலேயே தெரிஞ்சுட்டாச்சு. இதை மீறி இந்த பரதேவத்தை பரமாத்மா யார் அப்படிங்கிறத எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை தானே கேட்டு இந்த பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல அந்த பரதேவத்தை நாராயணன் தான் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார். பரதேவத்தை யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை நமக்கு ஏன் வருதுன்னா, ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சிருந்தாதான் அவரை நோக்கி நம்ம உபாசிக்க முடியும், அவரை உபாசிக்க முடியும். டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் நம்ம ஜேர்னிய பண்ணவே முடியும். அப்படிங்கிறதுக்காக பரதேவத்தை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்ங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரமாணங்களை கொண்டு பரதேவத்தை ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார். இதுல ஒரு இஷ்யூவா எலிமினேட் பண்ணிட்டு வரும்போது இறுதியா மும்மூர்த்திகளை பத்தி சொல்லி, அதாவது பிரதானமா மும்மூர்த்திகள்னு பிரம்மா, விஷ்ணு, சிவனை சொல்றோம். இதுல மீதி 2 பேரே அவ தன்னிலையில இருக்கும்போது பரதேவத்தை நாராயணனே அப்படிங்கிறத அவர்கள் வாக்கியங்களை கொண்டே எப்படி சொல்லலாங்கிறத ஸ்தாபிச்சும், மற்ற வாக்கியங்களை வச்சும் சுவாமி தேசிகன் இந்த அதிகாரத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போனாக்க இட் வில் பிகம் அ பிட் டெக்னிக்கல். அதை அவரவர்கள் தம் ஆச்சாரியர்களிடத்திலே காலக்ஷேபம் செய்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த விஷயங்களை எல்லாம் அடியவங்களுக்கு காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கும்போது ஏபிஎன் சுவாமி ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்றார். அதாவது பெருக்கரண சுவாமி ஒரு விஷயம் சாதிப்பார் அப்படின்னு சொல்லி சிம்பிளா எங்களுக்கு புரிய வச்சார். இது என்னன்னா, சம்ஸ்கிருதத்துல நம்ம பார்த்தோம்னாக்க இந்த கான்சனன்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த க க க க ந, அப்புறம் ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ப ப ப ம. இதை க வர்க்கம் ச வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடைசியா பார்த்தோமே, இந்த ப ப ப ப ம அப்படிங்கிறத ப வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பரமசிவனுக்கு 5 விஷயங்களோட ஒரு தொடர்பை பத்தி பெருக்கரண சுவாமி சாதிச்சதாக அடியவங்களுடைய ஆச்சாரியன் காலக்ஷேபத்துல சாதிச்சார். அது என்னன்னா, பா முதலில் பரமசிவனுடைய வில்லுக்கு பேர் பினாக்கி. இதுல பா வந்துடுறது. அதுக்கப்புறம் பணி, பணினா நாகம், அதாவது கழுத்திலே நாகம், பாம்பை சுத்தி கொண்டிருப்பவர். பா ப ஆயிடுத்து. இப்போ பா அப்படின்னா பாலேந்து அப்படிங்கிற ஒரு பதம். பாலேந்துனா என்ன அப்படின்னா இளம் பிறை, இளம் பிறையை தலையிலே சூடிக்கொண்டிருப்பவன். அதனால்தான் நாமும் பரமசிவனை சந்திரசேகரன் என்று குறிப்பிடுறோம். இப்போ பா ப பா ஆயிடுத்து. அப்புறம் பிரசித்தமான பெயர் என்னன்னாக்க பஸ்ம அப்படின்னு சொல்றோம். பஸ்மத்தோட பரமசிவனுக்கு தொடர்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் எப்போதும் அதை பூசிக்கொண்டிருப்பவர். அவருடைய அடியார்களும் இந்த உலகத்துல எல்லாமே நிலையற்றது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதா ஒரு பெரிய விஷயத்த எடுத்துட்டு அதை தான் விபூதியாக அணுகிறார்கள். இப்போ ப ப ப ப ஆயிடுத்து. மா அப்படிங்கிறது மந்தாகினியை குறிக்கிறது. மந்தாகினிங்கிறது கங்கைக்கு ஒரு பெயர். அந்த கங்கையை தான் தலையிலே தாங்கிக் கொண்டிருப்பதனால்தான் பரமசிவனுக்கு கங்காதரன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த கங்கையை வைத்தும் கூட பரதேவத்தை யார் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பெரியாழ்வார் தானும் அவருடைய பாசுரங்கள்ல சாதிக்கிறார். மும்மூர்த்திகளுக்கும் கங்கைக்கும் உள்ள தொடர்பை சொல்லும்போது, சதுமுகன் கையில், சதுபுயன் தாளில், சங்கரன் சடையினில் தங்கி அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது கங்கை எங்க இருக்கான்னாக்க பிரம்மாவனுடைய கையில இருக்கா, சதுர்முகனான பிரம்மாவனுடைய கையில இருக்கா. அந்த தீர்த்தம் பிரம்மாவனுடைய கையிலேருந்து பெருமாளுடைய திருவடிக்கு டிராவல் பண்றது. அது பட்டதுனாலதான் அவளுக்கு கங்கை அப்படிங்கிற ஒரு பெயரே வருது. சதுபுயன், சதுர்புஜன்னா 4 கை உடைய பெருமாளுக்கு தாளில் காலில் பட்டு, அதுக்கப்புறம் சங்கரனான பரமசிவனுடைய தலையில தங்கராவ. இப்போ ஒரு தேவதைக்கு கையோட தொடர்பு, இன்னொரு தேவதைக்கு திருவடியோட தொடர்பு, இன்னொரு தேவதைக்கு தலையில அதை தாங்கிறதுனால அதனோட வரக்கூடிய ஒரு தொடர்பு. இதனால கங்கை 3 தேவதைகளோடும் தொடர்புல இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் மந்தாகினியை தலையில் தாங்கிக் கொண்டிருப்பதனால் பரமசிவனுக்கு கங்காதரன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு.
இப்ப பார்த்தோம்னா ப, 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 ம. பவர்க்கத்தோடு தொடர்புடைய 5 விஷயங்களை நாம் பரமசிவனோடு தொடர்பு படுத்தி பார்த்திருக்கோம். இப்போ ஸ்ரீவைகுண்டம், நித்திய விபூதி, கலங்கா பெருநகர் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய எந்த இடத்துக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கண்டிப்பா போகணுமோ, அதாவது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி, அந்த இடத்தை யார் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, மத்த யாராலையும் கொடுக்க முடியாது. ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால மட்டும்தான் பரமபதத்தை, அதாவது வைகுண்ட வைகுண்ட பிராப்தியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம் பல இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சுடுறது. அதை மத்தவா கொடுக்க முடியாது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யத்தை பெருக்கரண சுவாமி சாதிச்சது என்னன்னாக்க, இப்போ பரமசிவனுக்கும் பாவர்க்கத்துக்கும் உண்டான தொடர்பை நம்ம பார்த்தோம். ஆனா ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது பாவர்க்கம் கிடையாது, அப்பவர்க்கம் அப்படின்ற ஒரு பெயரோட விளங்கக்கூடியது. இப்போ பாவர்க்கத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய பரமசிவன் எப்படி அபவர்க்கத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு, அதனால அபவர்க்கத்தை பரமசிவனால் கொடுக்க முடியாது, அதை கொடுக்கக்கூடிய ஒருவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அப்படிங்கிறத பெருக்கரண சுவாமி இவ்வளவு சிம்பிளா எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத அடியங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமி ஏபிஎன் சுவாமியின் இடத்துல கேட்டு தெரிஞ்சுட்டோம். இன்றைய தினமான சுதினத்துல இத சபையோருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அடியங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ உவே ஏபிஎன் சுவாமிக்கு கிருத்தஜதைகளையும் பிரணாமங்களையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன். ஜெயகருட சுபர்ணா. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாத்ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ சக்கரவர்த்தியாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. தன்யோஸ்மி.